நமஸ்காரம். இன்றைக்கு 2 சொல்லாடல்கள். ஒன்று, இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்கிவிடுவான். ரெண்டாவது 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்கிடுவான்ங்கிறதுக்கு இன்டர்பிரட்டேஷன், அழகான இன்டர்பிரட்டேஷன் என்ன? இறைவனுக்கு நம் மனதில், இதயத்தில் இடம் கொடுத்தால் அவன் நம்மளுடைய மடத்தனத்தை பிடுங்கி விடுவான், எடுத்து விடுவான். அப்படிங்கிறது தான் இருந்திருக்கணும். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்கி விடுவான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னா அவன் மடத்தையே தான் எடுத்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் இட் இஸ் இடத்தை, இறைவனுக்கு மனதில் இடத்தை கொடுத்தால் அவன் நம்முடைய மடத்தனத்தை பிடுங்கி விட்டு எறிந்து விடுவான். அப்படி தான் இருந்திருக்கணும். ரெண்டாவது, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் இருந்திருக்க அப்படியா சொல்லியிருப்பா? அப்படி இருந்திருக்காது அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் அழகாக இருக்குது. அதாவது 1000 பேர், அந்த காலத்தில் ஆயுர்வேதம் தானே மெடிசனே. 1000 பேரை கண்டவன், இல்லை 1000 பேரை கொன்றவன் கூட இருக்கலாம். ஏன்னா வேற பிடிங்கினா தானே வேர் இட் பிகம்ஸ் மெடிசன். ஸோ 1000 பேரை கண்டவன், இல்லை 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை பார்த்தா தான் வேர், அவன் அரை வைத்தியனானு ஆவான். அப்படிங்கிறது வேர்களுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறது. யாதாவாராயினும் நாகாக்க மாதிரி, டு ஷோ தி இம்பார்ட்டன்ஸ். 1000 பேரை கொண்டிருந்தாலோ கண்டிருந்தாலோ அவன் அரை வைத்தியனானு ஆவான் அப்படின்னா பார்த்துங்க அதோடைய இம்பார்ட்டன்ஸாக இருக்காச்சு. மீண்டும் நாளை சந்திப்போமா? காட் பிளஸ். வாழ்க வளத்துடன்.